வல்லவன் ஒருவன் நான் தாண்டா. டேய் அவன் குடும்பக்காரா போயிடும். அம்மா அம்மா டேய் இந்த 5வது வாரம் அழிஞ்சு போண்டா. நான் பேசிட்டு போய் வாயில அடிங்க. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? என்ன நீ பார்க்கவே இல்லையா? இல்லையா சித்தப்பு? தமிழ்நாட்டின் வாசல் வர வந்துட்ட பேராபத்தை பற்றி சொல்லவும் ஒன்றிய பாஜக அரசுக்கு எச்சரிக்கை விடுக்கவும் தான் இந்த வீடியோ. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. டீலிமிட்டேஷன்கிற தொகுதி மறுவரைகிற தொடர்பாக அரசியல் சட்ட திருத்தத்தை இந்த தொடர்ல புல்டோஸ் பண்ண போறாங்க. தமிழ்நாடு மட்டுமில்லாம இந்தியா முழுக்க இருந்து இதனால பாதிப்படைய உள்ள மாநில முதலமைச்சர்களையும் முக்கிய கட்சி தலைவர்களையும் சென்னைக்கு அழைச்சு கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் நடத்தணும். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லடா. பெட்டர் ஐடியாஸ் இருந்தா முதலமைச்சர் ஐடியா போய் கொடுக்கட்டுமே. சும்மா 5 மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு 2 டீ சாப்பிட்டுட்டு வேண்டாம் வேண்டாம் சரி வேண்டாம் ஃபார்முலா சொல்லுங்க. இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? நான் ஒன்றிய பாஜக அரசுக்கும் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் முக்கியமா ஒன்று சொல்லிக்கிறேன். நடக்க இருக்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாட்டை பாதிக்கிற மாதிரியோ வட மாநிலங்களுக்கு அரசியல் வலிமையை மேலும் வாரி வழங்குற மாதிரியோ ஏதாவது நடந்தா தமிழ்நாட்டில் இருக்க நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். தமிழ்நாடு ஸ்தம்பிக்கும். தமிழ்நாடு தனது எதிர்ப்பை கடுமையாக காட்டும். தெருவில் வந்து உட்காருவோம். தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கிற என்னுடைய தலைமையிலேயே மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம். இந்த மஸ்கிட்டோ மது நடுவுல பூந்து ஆட்டின்றான். டேய் வரபோய் வாயா, வீணா என் வழியில குறுக்க வராதரா. முடியாது. இது தேர்தல் காலம்தான். இவங்க கவனம் அதில் தான் இருக்கும். நாம் டெல்லியில் சைலண்டாக தமிழ்நாட்டோட தொகுதி மறுவரையை பண்ணிடலாம்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க. சொல்கிறேன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் பேரியக்கத்தின் தலைவர், நீங்கள் இதுவரை பார்க்காத தமிழ்நாட்டை பார்க்க வேண்டியிருக்கும். பயமே இல்லாம இருக்க. கட்டு மேட்டு 50கள் 60களில் பார்த்த பழைய திமுகவை இந்தியா திரும்பவும் பார்க்க வேண்டியிருக்கும். இவன் என்ன மிரட்டுகிறான்னு நினைக்காதீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அங்கிள். சொல்றா பாயா லூசு. தேர்தல், ஆட்சி அதிகாரம் இதெல்லாம் எங்களுக்கு 2ஆம் பட்சம்தான். தமிழ்நாட்டுக்கு தவறழிச்சிட்டு வழக்கம் போல சும்மா கடந்து போக நினைச்சா நடக்கிறதே வேற. தமிழ்நாடு பாதிக்கப்பட்டா இந்தியாவையே திரும்பி பார்க்க வச்சிடுவோம். ஓ சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போற. இந்த டீலிமிட்டேஷனை எப்படி பண்ண போறாங்கன்னு தெரியல. அந்த சட்ட திருத்தம் என்ன என்பது பற்றி இதுவரை எந்த விளக்கத்தையும் கொடுக்காம இருக்காங்க. இவங்க இப்படி மறைச்சு பண்றாங்கன்னா கண்டிப்பா ஏதோ பெரிய ஆபத்து இருக்குன்னு எல்லாருக்குமே அந்த சந்தேகம் வலுவடையுது. உங்களுக்கு தாண்டா ஆபத்து. எந்த நேரத்திலும் போலீஸ் வரும், ஜாக்கிரதை. தொகுதி மறுவரையால் தமிழ்நாடு பாதிக்கப்பட்டால் இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு போராட்டத்தை முன்னெடுப்பு முதலமைச்சர் வீடியோ வெளியிட்டிருக்கிறார். ஆனால் முதலமைச்சரை பொறுத்தவரை அந்த வீடியோவில் பல கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அதில் எங்களுக்கு ஏற்புடையதல்ல. 1960 தமிழகத்தை பார்க்க வேண்டும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. அதே போல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடைசி எச்சரிக்கை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பாயிண்ட் கிடையாதுப்பா. ஒன்லி பில்டப்புப்பா. தமிழ்நாடு வில் வின். தமிழ்நாடு போராடும். தமிழ்நாடு வெல்லும். 1960 தமிழகத்தை பின்னோக்கி கொண்டு போக பாக்குறாங்களா? இல்ல எதற்காக முதலமைச்சர் தேவையில்லாத இந்த வேலையெல்லாம் செய்யணும்? ஆனால் தமிழக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆரோக்கியமான அரசியலை முதலமைச்சர் செய்யணுமா விட்டு தேர்தல் நேரத்தில் ஒரு விஷயத்தை ஊதி பெரிதாக்கி விட்டு இதை பார்த்து யாரோ அப்பாவி தொண்டர் 2 பேர் தீ குளிச்சானா அதிலே குளிர் காய்வதற்காக முதலமைச்சர் அவர் ஐடியா பண்ணிட்டு இருக்காரு. மிக தெளிவாக இந்த வீடியோல இருந்து நமக்கு தெரியுது. அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. பிரதமருக்கு கடைசி வார்னிங் கொடுக்கறாங்களாமா? யாருங்க? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கடைசி வார்னிங். கடைசி வார்னிங் நம்ம கேட்கல அப்படின்னா இவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த சின்னாவோட ஒரு முகத்தை தானே நீங்க பாத்திருக்கீங்க. இவனோட வெறி முகத்தை நீங்க பார்த்தது இல்ல. சரவணா எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னாதான் நான் காலை விடுவேன். ஐயோ எதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசலாம். எந்திரிங்க.
அருமை சொந்தங்களே, இன்னைக்கு கோபாலபுரத்தினுடைய மொத்த குடும்பமும் நிறைய அமைச்சர்களும் எந்த நேரம் வேண்டுமானாலும் சிறைக்கு போலாம். ஒரு நிமிஷத்துல உடம்பெல்லாம் குப்புன்னு வேர்க்குதே, என்ன புடிச்சுக்கடா கைத்தாங்களா. முதலமைச்சர் அவர்களே, அதே வார்த்தையை திரும்ப நான் சொல்றேன். உங்களுடைய தங்கை கனிமொழி அவர்கள் எந்த வழக்கில் இருந்தும் விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்காங்க. ஆராசா அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்கார். செந்தில் பாலாஜி அவர்கள் எந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்படல, பெயில்ல வெளியிருக்காங்க. 35 அமைச்சர்கள் 13 அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கல பெயில்ல வெளியிருக்கிறாங்க. விழுந்தாலும் அடி விழ போறது என்னமோ ஐயா எனக்கு தாண்டா. ஏன் உங்க மேலேயே 2 சிபிஐ கேஸ் இருக்கு, அதையும் மறந்துடாதீங்க. மொத்தமாக புலால் சிறைக்கு மொத்தமா உள்ள போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துற கூட ஆள் இருக்க மாட்டேங்க. இந்த வார்னிகி வெங்காயம் எல்லாம் கோபாலபுரத்தில் வச்சுக்கணும். மொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எல்லா ஆளும் புலாலுக்கு போயிட்டீங்கன்னா கட்சி நடத்துவதற்கு ஆள் இருக்க மாட்டேங்க. அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. மூடுங்க. அதனால இந்த வார்னிங் கொடுக்கிற வெங்காயத்தை எல்லாம் கோபாலபுரத்தில் வச்சுக்கிட்டு மக்களுக்கு பணி செய்வது. நம்ம சொன்னாலும் திருந்துற ஜென்மங்கள் அவங்க கிடையாதுங்கம்மா. நம்ம தான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கோம். இருந்தாங்கன்னா எப்பவோ திருந்தி இருப்பாங்க. என்ன திருந்தாதனாலதாங்க அம்மா இந்த எலெக்ஷன்ல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தமிழக அரசியல் இருந்தே நாம் அப்புறப்படுத்த போகின்றோம். அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். பாவரே முழு இந்த மூஞ்சில மொரவாசல் பண்ணிட்டாங்களே. மிஸ்ஸாவுக்கே பயப்படாத நான் அமித்ஷாவுக்கா பயப்படுவேன் என மேடைகளில் படு ஆவேசமாக வசனம் பேசி வருகிறார் ஸ்டாலின். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குறேன். மிரட்டுனா 5 நடுங்கி கூழ கும்பிடு போடுறதுக்கு அதிமுக நினைச்சீங்களா? இது திமுக. மிரட்டுனா அடங்கி போறவங்க இல்ல, அடக்க நினைக்கிறவங்கள அடங்கி போக வைக்கிறவங்க. ஜி இவரு தானே தொட்டு பார்க்காதீங்க நோண்டி பார்க்காதீங்கன்னு வீடியோ போற யூடியூபர். 2001ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி நள்ளிரவில் தமிழ்நாடு முழுவதும் ஒலித்த ஒரு குரல், ஐயோ கொலை பண்றாங்க என்பதே. பெற்ற தந்தை கதறிக்கொண்டிருந்த போது நீங்கள் எங்கே இருந்தீர்கள் என சொன்னால் தமிழ்நாட்டு மக்களும் தெரிந்து கொள்வார்கள் உங்கள் தைரியம் வீரம் எல்லாம் எங்கே இருந்ததென. உனக்கு வேற கல்ல சாமா வாங்கிட்டேன் என்னப்பா. ஆபத்து வந்தவன அப்படியே கஸ்டமரா மாறி கிளம்பிட்டாங்க. அது மட்டுமா, ஒவ்வொரு முறையும் மோடியை வரவேற்க செல்லும் போது எங்குமே கிடைக்காத வெள்ளை குடையை நீங்கள் மட்டும் எங்கிருந்து வாங்கினீர்கள் என கேட்கிறார்கள். நீங்கள் தான் மகா தைரியசாலியாகிற்றே. அடுத்த பிரச்சாரத்தில் இதற்கும் பதில் சொல்லிவிடுங்கள் ஸ்டாலின். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது?